பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. மத்தேயு நற்செய்தி இயல் 21 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 32 முடிய. இன்றைய மறையுரை சிந்தனை வழங்குபவர் மறை திரு மரிய அந்தோனிராஜ், பாளையங்கோட்டை மறைமாவட்டம். பிரான்ஸ் நாட்டில் பெரிய நிலக்கிழார் ஒருவர் இருந்தார். இவருக்கு ஜான், டேவிட் என்று 2 மகன்கள் இருந்தார்கள். இவர் தனது இறப்பு நெருங்கி வருவதை உணர்ந்து தனக்கு சொந்தமான செழிப்பான நிலத்தை தன் 2 மகன்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க நினைத்தார். ஒரு நாள் இவர் தான் நினைத்தது போன்று செய்துவிட்டு இறையடி சேர்ந்தார். தந்தையின் இறப்புக்கு பிறகு எதையும் ஆராய்ந்து பார்க்கும் மனம் கொண்ட மூத்தவன் ஜான், தந்தை தன்னிடத்தில் விட்டு சென்ற நிலத்தை எப்படி இன்னும் செழிப்பானதாக மாற்றுவது என்பது குறித்து தீவிரமாக ஆராயத் தொடங்கினான். முதலில் பருவ காலத்தை ஆராய்ந்து பார்த்தான். பின்னர் ஒரு விதையை நட்டால் அதிலிருந்து எப்படி பல லட்சம் விதைகளை பெறுவது என்பதை குறித்து ஆராய்ந்தான். இப்படி அவன் பொழுதுக்கும் ஆராய்ந்து கொண்டிருந்தானே ஒழிய நிலத்தில் இறங்கி விதையையும் நடவில்லை, எந்த ஒரு வேலையையும் செய்யவில்லை. இதனால் அவனுடைய நிலம் தரிசு நிலமானது. இளையவன் டேவிட்டோ தன் அண்ணனை போன்று எதையும் ஆராய்ந்து பார்க்கும் மனம் கொண்டவன் கிடையாது. ஆனால் அவன் கடின உழைப்பாளி. அதனால் அவன் தன் தந்தை தன்னிடத்தில் கொடுத்த நிலத்தில் விதை விதைத்து உரமிட்டு தக்க காலத்தில் தண்ணீர் பாய்ச்சி அதை நன்றாக பராமரித்து வந்தான். இதனால் அவனுடைய நிலம் மிகுந்த பலனை கொடுத்தது. எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய அண்ணன் ஜானின் குடும்பத்திற்கு உதவும் அளவுக்கு அவனுடைய நிலம் மிகுந்த விளைச்சலை கொடுத்தது. இதை பார்த்து பெரிதும் வியப்படைந்த மூத்தவன் ஜான் தன் தம்பி டேவிட்டிடம், தம்பி, என்னுடைய நிலம் தரிசு நிலமாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய நிலம் மட்டும் எப்படி மிகுந்த விளைச்சலை தரும் நிலமாக இருக்கின்றது என்றான். காரணம் மிக எளிது. நீ எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு மட்டும் இருக்கின்றாய். நானோ செயலில் இறங்குகின்றேன். அதனால்தான் என்னுடைய நிலம் மிகுந்த பலனை கொடுக்கின்றது என்றான் இளையவன் டேவிட். ஆம், இந்த நிகழ்வில் வருகின்ற மூத்தவன் ஜானை போன்றுதான் பலரும் எந்த ஒரு செயலிலும் இறங்காமல் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நாம் சொல்லிலும் செயலிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. அதை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். இன்றைய இறைவார்த்தை 3 விதமான மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. 1, சொல்லிவிட்டு செயலில் காட்டாதவர்கள். 2, சொல்லில் காட்டாமல் செயலில் காட்டுபவர்கள். 3, சொல்லிலும் செயலிலும் வல்லவர்களாக இருப்பவர்கள். இந்த 3 விதமான மனிதர்களில் நாம் யாராக இருக்கின்றோம் என்று பார்ப்போம். நற்செய்தியில் இயேசு 2 புதல்வர்களின் உவமையை சொல்கின்றார். இந்த உவமையில் வருகின்ற இளைய மகன் தன் தந்தையிடம், நான் திராட்சை தோட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருக்கின்றார். இப்படி போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருக்கின்ற அல்லது செயலில் காட்டாத இளைய மகன் யூத மத தலைவர்களை நமக்கு குறித்து காட்டுபவனாக இருக்கின்றான். ஏனெனில் அவர்கள்தான் சொல்லி அதை செயலில் காட்டாதவர்களாக இருந்தார்கள். மத்தேயு நற்செய்தி இயல் 23 இறை சொற்றொடர் 3. இப்படி ஒன்றை சொல்லிவிட்டு அதை நாம் செய்யாமல் இருப்பது நம்முடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்கின்றது. யூத மத தலைவர்களிடமிருந்த இத்தகைய போக்கு ஒருவேளை நம்மிடமும் இருந்தால் அதை நம்மிடமிருந்து தவிர்ப்பது நல்லது. சொல்லில் காட்ட மாட்டார்கள், செயலில் காட்டுவார்கள். இன்றைய இறைவார்த்தை நமக்கு குறித்து காட்டும் 2வது விதமான மனிதர்கள் சொல்லில் காட்டாமல் செயலில் காட்டுபவர்கள். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற மூத்த மகன் தன் தந்தையிடம், நான் திராட்சை தோட்டத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு போகிறார். இப்படி போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு போகின்ற மூத்த மகன் வரி தண்டுபவர்களையும் பாவிகளையும் குறிப்பவராக இருக்கின்றார். இந்த வரி தண்டுபவர்களும் பாவிகளும் தொடக்கத்தில் கடவுளின் வார்த்தையின்படி நடக்காவிட்டாலும் பின்னர் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மனம் மாறி கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கடவுளின் வார்த்தையை செயலில் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேல் இவ்வாறு கூறுகின்றார்.
பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பில் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை காத்து கொள்வர். ஆம், வரி தண்டுபவர்களும் பாவிகளும் ஒரு காலத்தில் கடவுளின் வார்த்தையை கேட்டு நடக்காவிட்டாலும் பின்னர் தங்களுடைய தவற்றை உணர்ந்து கடவுளின் கட்டளையை கடைபிடித்து சொல்லில் காட்டாமல் செயலில் காட்டுபவர்களானார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய உயிரை காத்து கொண்டார்கள். பல நேரங்களில் நாமும் கூட கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காமல் அவரை விட்டு விலகி இருக்கலாம். இத்தகைய சூழலில் நாம் கடவுளின் கட்டளையை கடைபிடித்தால் அல்லது கடவுளின் கட்டளையை நமது செயலில் வெளிப்படுத்தினால் வாழ்வோம் என்பது உறுதி. சொல்லி அதை செயலிலும் காட்டுபவர்கள். இன்றைய இறைவார்த்தை குறித்து காட்டும் மூன்றாவது விதமான மனிதர் சொல்லி அதை செயலில் காட்டுபவர். இதை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிலும் செயலிலும் வல்லவராக இருப்பவர் என்று சொல்லலாம். இப்படி சொல்லிலும் செயலிலும் வல்லவராக இருப்பவர் யாராக இருக்கும் என்று நமக்கு கேள்வி எழலாம். அவர் வேறு யாரும் அல்லர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆம், இயேசு கிறிஸ்து மக்களிடம் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தாட்சியையும் இறை திருவுளத்தையும் நிறைவேற்றி வாழ வேண்டும் என்பதையும் சொன்னார். அவர் சொன்னது போன்றே செயலில் காட்டினார். அதற்கு சான்றாக இருப்பதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்தின் 2வது பகுதி. பிலிப்பியர் இயல் 2 இறை சொற்றொடர்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் என்று தொடங்கி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று முடியும் வார்த்தைகள் இயேசு சொல்லிலும் செயலிலும் வல்லவராக இருந்தார் என்பதற்கு சான்றாக இருக்கின்றன. எம்மாவு நோக்கி செல்லும் சீடர்கள் கூட இயேசுவை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்றே சொல்கின்றார்கள். லூக்கா நற்செய்தி இயல் 24 இறை சொற்றொடர் 19. ஆகையால் நாம் யூத சமய தலைவர்களைப் போன்று சொல் வீரர்களாக இல்லாமல் வரி தண்டுபவர்களைப் போன்று செயல் வீரர்களாக மட்டும் இல்லாமல் இயேசுவை போன்று சொல்லிலும் செயலிலும் வல்லவர்களாக இருந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம். சிந்தனை: 1000 வெற்று வார்த்தைகளை விட ஓர் உன்னதமான செயல் மேன்மையானது என்பார் வே. இறையன்பு என்ற எழுத்தாளர். எனவே நாம் சொல் வீரர்களாக மட்டுமல்லாமல் செயல் வீரர்களாகவும் இருப்போம். இயேசுவின் எடுத்துக்காட்டான வாழ்வை பின்பற்றி அவர் வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன்.